அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 4 குரூப் 2க்காக ஜிகே கொஸ்டின்ஸ் தினமும் 30 கேள்விகளாக பாட்டு வரோம். இன்று பார்த்தீங்கன்னா 20வது நாளில் ஒரு 30 கேள்விகள். நேற்று ஒரு 13வது கேள்வியில் தவறுகள் இருக்கு அப்படின்னு கமெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. அனைவருக்கும் நன்றி. இதில் வந்து நம்ம கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1884 மே 16 சென்னை வாசிகள் சங்கம் கஜலூர் லக்ஷ்மி நரசு அவர்களால் தொடங்கப்பட்டது என்பது இதுல வந்து சரியானது அல்ல. அப்ப இது வந்து தவறுதான். அதே மாதிரி இந்த அமைப்பு 1885 காங்கிரசுடன் இணைக்கப்பட்டது, இதுவும் தவறு. நம்ம ஆப்ஷன் ஏ சொல்லியிருப்போம். இதுல 2 கூற்றுகளுமே தவறு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட காலத்தால் முற்பட்ட அமைப்பான இவ்வமைப்பு தனிப்பட்ட குழுக்களின் விருப்பங்களை காட்டிலும் பொதுமக்களின் தேவைகளை அனைவருக்கும் தெரிவிப்பதை நோக்கமாக கொண்டு உருவானது. இந்த அமைப்பு 1852 கஜலூர் லட்சுமி நரசு, சீனிவாசனர் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களாலும் நிறுவப்பட்டது. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 1884 மே 16 தொடங்கப்பட்டது சென்னை மகாஜன சபை. இதுல நம்ம கேட்ட கேள்வி வந்து சரியானது அல்ல என தேர்வு செய்யணும் தான் கேட்டிருந்தோம். இதுல பாத்தீங்கன்னா இது காங்கிரசுடன் இணைக்கப்பட்டது. எந்த அமைப்பு? சென்னை வாசிகள் சங்கம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் 1862 பின்னருக்கு செயலிழந்து போனது. அதனால 2 கூற்றுகளுமே தவறு தான். அதே மாதிரி சென்னை மகாஜன சபையும் அனுப்பிச்சிருந்தீங்க. தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் துவங்கப்பட்ட தொடக்க கால அமைப்பு சென்னை மகாஜன சபை. இது வந்து 1884 மே 16 வி ராகவாச்சாரி, அனந்தாச்சாரலு, பி ரங்கையா மற்றும் சிலரால் நிறுவப்பட்ட இவ்வமைப்பின் முதல் தலைவராக பி ரங்கையா பொறுப்பேற்றார். இதனுடைய செயலாளராக பொறுப்பேற்ற பி அனந்தசாரலு இதன் செயல்பாடுகளில் பங்காற்றினார். அப்போ இதுல வந்து கேட்கப்பட்டது சரியானது அல்ல அப்படிங்கிறது தான் கேள்வி. இது சில பேர் வந்து இது சரியான்னு கேட்டிருந்தீங்க. அதற்காகத்தான் விளக்கத்துடன் நம்ம இதை என்னன்னு கொடுத்துட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓட்டுரிமை என்னங்கிறத கமெண்ட்ஸில் பின் பண்ணியிருந்தேன். அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி, இன்று 30 கேள்விகளில் முதல் கேள்வி, தென்னாட்டின் ஜான்சி ராணி என காந்தி அடிகளால் அழைக்கப்பட்டவர் யார்? தென்னாட்டின் ஜான்சி ராணி என காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அஞ்சலை அம்மாள் அவர்கள். 1889 தனது விதவை மகளுக்கு மறுமணம் செய்த புரட்சியாளர் யார்? 1889 தனது விதவை மகளுக்கு மறுமணம் செய்த புரட்சியாளர் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர் என்பது சரி. தவறான இணையை கண்டறி. இதுல வங்க பிரிவினை 1905, சுதேசி கம்பெனி 1906, கோரல் நூற்பாலை போராட்டம் 1908, சூரத் மாநாடு இதுதான் தவறான இணை. அது நடந்த ஆண்டு 1907 ஆண்டு. 1926 பாரிசு பெண்கள் மாநாட்டில் பங்கு பெற்ற தமிழக பெண் யார்? பாரிஸ்ல பெண்கள் மாநாடு 1926 நடைபெற்றது. அதுல தமிழகம் சார்பாக பங்கேற்ற தமிழக பெண் யாருன்னு பாத்தீங்கன்னா ருக்மணி லக்ஷ்மிபதி ஆவார். பொருளாதார வளர்ச்சி மனிதனின் பொருள்சார் தேவைக்கு மட்டும் கவனம் செலுத்துகிறது. ஆனால் ஐக்கிய நாடுகள் பார்வையில் பொருளாதார வளர்ச்சி என்பது வாழ்க்கை தரம் உயர்தல், ஒட்டுமொத்த வளர்ச்சியில் கவனம் செலுத்துதலாகும் என்றவர் யார்? இதுல பொருளாதார வளர்ச்சி மனிதனின் பொருள்சார் தேவைக்கு மட்டும் கவனம் செலுத்துகிறது. ஆனால் ஐக்கிய நாடுகள் என்ன சொல்றாங்க? பொருளாதார வளர்ச்சி என்பது வாழ்க்கை தரம் உயர்தல் மற்றும் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் கவனம் செலுத்துதல் என்று கூறியவர் பார்த்தீங்கன்னா அமர்தியா சென் அவர்கள். பன்முக ஏழ்மை குறியீட்டை அளவிடும் முறை எவற்றை அடிப்படையாக கொண்டது? பன்முக ஏழ்மை குறியீடு இது எவற்றை அடிப்படையாக கொண்டது? ஆப்ஷன்ல பாருங்க, சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம் இதை அடிப்படையாக கொண்டதுதான் பன்முக ஏழ்மை குறியீடாகும். தமிழகத்தின் மக்கள் தொகை அடர்த்தி 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை பேர்? இதுல தமிழகத்தின் மக்கள் தொகை அடர்த்தி 2011 படி பார்த்தீங்கன்னா 555 பேர் இருந்தனர்.
கூற்று 1, இந்தியாவில் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டிற்கான மிக முக்கிய காரணம் சாதி முறையாகும். கூற்று 2, வேதகால ஆரிய சமுதாயத்தில் நிலவிய வர்ண அமைப்பிலிருந்து சாதி படிநிலை முறை உருவானது. இதுல கூற்றுல பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே கூற்று 1 மற்றும் 2 சரியான விடை. தேசிய கொடியை ஆகஸ்ட் 15, 1947 செங்கோட்டையில் ஏற்றியவர் யார்? தேசிய கொடி சுதந்திர நாளன்று யார் செங்கோட்டையில் ஏற்றியதுன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். உலகினை மக்களின் அருகாமையில் கொண்டு வந்த ஊடகம் எந்த ஊடகம்? இப்போ உலகத்தை மக்களின் அருகாமையில் கொண்டு வந்த ஊடகம் முதல்ல பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி. கீழ்கண்டவர்களில் மாநில ஆளுநர்களால் நியமிக்கப்படாதவர் யார்? மாநில ஆளுநரால் நியமிக்கப்படாதவர் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்ற நீதிபதி. இதுல மாநில தலைமை வழக்குரைஞர், மாநில பணியாளர் தேர்வாணைய தலைவர், மாநில தலைமை தேர்தல் ஆணையர் இவங்கெல்லாம் ஆளுநரால் நியமிக்கப்படுகின்றனர். அகில இந்திய வானொலி தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? அகில இந்திய வானொலி தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1936ஆம் ஆண்டு. அது ஆகாசவாணி என்ற பெயரில் அழைக்கப்பட்ட ஆண்டு எதிலிருந்து பார்த்தீங்கன்னா 1956 அழைக்கப்படுகிறது. பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆடம் ஸ்மித். நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிப்பவை எந்த நிறுவனங்கள்? முதல், மூன்றாம், இரண்டாம்? நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிப்பவை எதுன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் நிலை உற்பத்தி நிறுவனங்களாகும். வேலை பகுப்பு முறையை தனது நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் என்ற நூலில் அறிமுகப்படுத்தியவர். அவர் எழுதிய நூலுதான் நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும். அதுல அவர் வேலை பகுப்பு முறையை பற்றி கூறியுள்ளார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித். ஆடம் ஸ்மித்தின் கோட்பாடு எது? ஆடம் ஸ்மித்தின் கோட்பாடு எந்த வகை இலக்கணம்னு பார்த்தீங்கன்னா செல்வ இலக்கணம் என்பது சரி. கூற்றுகளை ஆராய்க. அரசுக்கு நேரடியாக செலுத்தும் வரி நேர்முக வரி எனப்படும். வருமான வரி, செல்வ வரி, நிறுவன வரி போன்றவை நேர்முக வரிகளுக்கு உதாரணங்களாகும். இதுல அப்படியே ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. அரசுக்கு நேரடியாக செலுத்தும் வரி நேர்முக வரி, நேர்முக வரிக்கு சில உதாரணங்கள் வருமான வரி, செல்வ வரி மற்றும் நிறுவன வரி ஆகும். வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும் என்றவர் யார்? வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பு என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செலிக்மன் அவர்கள். இந்தியாவில் எங்கு எப்போது முதலாக மதிப்பு கூட்டு வரி, அதாவது வேல்யூ ஆடட் டாக்ஸ்னு பார்த்துருப்போம், அந்த மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்தியாவில் முதலாக மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த மாநிலம்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் 2003ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்றவர் யார்? கிராமம்னாவே யார் சொல்லியிருப்பாங்கன்னா அண்ணல் காந்தியடிகள் என்பது சரியான விடை. கூற்றுகளை ஆராய்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியை போன்றதே மாநில உள்நாட்டு உற்பத்தியாகும். மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி என்பது ஒரு மாநிலத்தில் ஓர் ஆண்டில் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள், பணிகள் மொத்த மதிப்பாகும். பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பாகும். இதுல பார்த்தோன்னே சொல்லிடுவோம். இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது என்று கூறியவர் யார்? மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடு மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது என்றவர் பிஸ்வஜித் குஹா என்பது சரியான விடை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். இதுல நடைமுறைக்கு வரல. ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எந்த நாள்? ஆப்ஷன்ல 1949 நவம்பர் 26. இதுதான் 1950 ஜனவரி 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை கூறியவர் யார்? சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை கூறியவர் ஏவி டைசி ஆவார். சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? சட்டமன்ற பேரவைக்கு அவங்க எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? சட்டமன்ற உறுப்பினர் என்று அழைக்கப்படுகின்றனர். வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது என்ன வரி? வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது விகிதாச்சார வரி என்பது சரி. சரக்கு சேவை வரி இந்தியா முழுவதும் ஜூலை 1, 2017 முதல் செயல்படுத்தப்பட்டது. ஜிஎஸ்டியினால் நாட்டின் பொருளாதார அமைப்பு ஒரு வரி ஒரு சந்தை மற்றும் ஒரு தேசத்துடன் உள்ளது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கூற்றுகளுமே சரியான விடை. நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் எனும் பெயரில் தனி வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் என்ற பெயரில் தனி வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன்ல 1963ஆம் ஆண்டு. நம் நாட்டில் பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்ற அறிஞர் யாருன்னு பாருங்க. இவர் அமர்தியா சென் ஆவார். இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே மூலதனமாகும் என்றவர் யார்? இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே மூலதனம் என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பிரட் மார்சல் அவர்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 30 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். இதே மாதிரி தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம அடுத்த நாள் வீடியோ பதிவில் என்னங்கிறத பார்த்துடலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.